ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏ டேட்டாவோ, எந்த ஒரு வால்யூம் பேஸோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்லாம் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். அதாவது ட்ரேடிங் லாங்குவேஜில் சொல்லணும்னா பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? இதை வச்சு தான் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 800 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 24,700. லோ பாருங்கள், கிட்டத்தட்ட 23,900. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் ஒரே நாளில். ஆக்சுவலாக காலையில் ஓப்பனே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேப் டவுன், 400 பாயிண்ட் கேப் டவுன். திருப்பியும் ஒரு 400 பாயிண்ட்டு இறங்கிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேரு. அதாவது ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2,500 பாயிண்ட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக அது ஒரு டவுன்ஃபால் கண்டிப்பாக கொடுக்காம இருக்கவே இருக்காது மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு அப்பு ஆச்சு அப்படின்னா ஒரு டவுன் இருக்கும். அதே மாதிரி ஒரு டவுன் ஆச்சுன்னா ஒரு அப்பு இருக்கும். ஓகேங்களா? அது எப்போ வேணால் சடனாக நடக்கும். ஓகேங்களா? இதனால தான் இவ்வளோ பெரிய ஃபால் இன்றைக்கி ஆச்சு. ஓகேங்களா? இதை நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்தது தான். ஆனால் இதை வச்சு நம்ம இதுக்கும் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் 100% கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த ஒரு நியூஸோ, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் இதுவோ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னோ எதையுமே நம்ம சார்ட் பேட்டர்னோ எதையுமே நம்ம பார்க்க தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதே ஒரு 1/2 hour டைமிங் தான். இன்னொன்று, நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்றது பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் இல்லை மேக்ஸிமம் 30 பாயிண்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுவும் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே நம்ம ட்ரேடே முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்கும்போது மேக்ஸிமம் 1/2 hour இல்லை 1 hourல ட்ரேடே முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் நியூஸோ, இல்லை ஒரு பெரிய மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்றத ஏதாச்சும் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கான்றது பார்க்குறதோ, இல்லை வேல்யூம் எதை கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இது இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதாவது சில பேர் கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னவோ கணக்கெல்லாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரேடிங் உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சாலே போதும். தேவையில்லாத விஷயம்லாம் எதையுமே பார்க்கணுன்றத அவசியமே கிடையாது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிட முடியுமா, காசு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு எதை பார்த்தா காசு கிடைக்கும், எதை செஞ்சால் காசு கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் காசு கிடைக்கும். அப்போ அந்த ப்ராஃபிட்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். அதனால் மற்றபடி தேவையில்லாத நியூஸு, தேவையில்லாத விஷயம் எதையுமே நீங்கள் முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுருங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய மார்க்கெட் நல்லா அப்பில் இருக்குது, எப்போ வேணால் டவுன் ஆகும் அப்படின்றது அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பொசிஷனாக பண்ணுறவங்களுக்கு தான் தேவை. இன்ட்ராடேல பண்ணிவிட்டு வெளியே வரவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவோம். நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு எப்படி இன்றைக்கி என்ட்ரியை சிம்பிளாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, 24,300 பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். 15 நிமிஷம் கழிச்சு என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் எங்கே இருந்தால் 100 பாயிண்ட் டவுனில் இருந்தது. 24,200 இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, இப்போது 24,200 மார்க்கெட் இருக்கும்போது, ஆக்சுவலாக 24,200 மார்க்கெட் இருக்கும்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24,200 காலு, 24,300 புட்டு. இது ரெண்டும் தான் இந்த மணி. சொல்லவே தேவையில்லை. மார்க்கெட் மிகப்பெரிய ஃபால், அதாவது கேப் டவுன், ப்ரீவியஸ் லோ
பிரேக்கு. இன்னொன்று மெயின் இம்பார்ட்டண்ட், ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா, 1% கூட பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டோட்டல் நெகட்டிவில் இருக்கும்போது கால் பர்ஃபார்ம் பண்ண மாட்டானா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவான். பண்ண மாட்டான்னு சொல்லவே முடியாது. அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் பண்ணுவான். அப்போது அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிற புட்டு வந்து வீக்காக இருந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் ஓப்பனாக அவன் கீழே உடச்சி அந்த மாதிரி வீக்கானால் கால் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்குன்னு பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டுலாம் கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரி மிகப்பெரிய கேப் டவுனில் கால் பர்ஃபார்ம் பண்ணி இருக்கான், அவன் தான் பண்ணுவான் மேக்ஸிமம். ஓகேங்களா, அதுக்குன்னு அதுவே தொடர்ந்து நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம மெயின் அட்வான்ஸ் லெவலில் பார்க்குறோம். ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவலில் யார் மீட் ஆகிறானோ அவனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அதாவது இவ்வளோ பெரிய மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் புட்டு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுப்போம். அதே மாதிரி கால் பர்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் அவனும் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது 24,200 காலும் 24,300 புட்டும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால கண்டிப்பாக காலை நம்ம பார்க்கவே தேவையில்ல. அதுவும் இவ்வளோ பெரிய கேப் டவுன் எல்லாமே பயங்கரமான நெகட்டிவில் இருக்கும்போது காலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. 24,300 புட்டை தான் நம்ம போய் பார்க்கணும். அவன் வந்து எதுலேயுமே மீட் ஆகலை, இல்லை அவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை, அந்த மாதிரி சினாரியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம போய்ட்டு காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இதுதான் 24,300 புட்டோட சார்ட்டு. மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தான். எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, இன்னொன்று ஓப்பனுக்கு மேலே. அதாவது 147ன்றது இவனோட ஓப்பனுக்கு மேலே. இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் லெவல் இவன் வந்து 153 அதுக்கும் மேலே தான் இருந்தான். அதாவது 153, ஆனால் இவன் இருந்த 15 மினிட்ஸில் இவன் இருந்த டைமிங் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தான்னு பார்த்தீங்கன்னா 205, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் மேலே இருந்தான். இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அடுத்த அட்வான்ஸ் லெவல் 240 இருக்குது. ஓகேங்களா, அப்போது 205லேருந்து திருப்பி இவன் 40 பாயிண்ட் போனால் தான் என்ட்ரி எடுக்கணும், இல்லை இவன் புல் பேக் வந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. அது நம்ம நினச்ச மாதிரியே இவன் புல் பேக்கில் வந்தான். ஓகேங்களா, ஆனால் அந்த டைமில் 24,200ன்ற இந்த மணி கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணான். எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகாமல் ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போச்சு. இந்த இடத்துல வந்து இவன் பார்த்திங்கன்னா இதான் 24,200 காலோட சார்ட்டு. 185 வரைக்கும் லோ கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இவன் 260 வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் போனான். ஆனால் எந்த அட்வான்ஸ் லெவல்லையுமே இவன் மீட் ஆகலை. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகேங்களா, எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையுமே மீட் ஆகலை. ஓகேங்களா, நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் தான் இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தால் அவன் கரைஞ்சி வந்து ஒன்று சப்போர்ட் எடுத்தாலோ இல்லை அடுத்த அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ணாலோ தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போகிறான் அப்படின்னா இவனை எடுத்துருக்கலாம். ஆனால் இவன் எந்த அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. 184 அட்வான்ஸ் லெவல் கிடையாது. நான் அந்த லோவை குறித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவனையும் நம்ம என்ட்ரி எடுக்க முடியல. 15 மினிட்ஸில் அவனையும் என்ட்ரி எடுக்க முடியல. ஏன்னா அவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான். ட்ரெண்டில் இருக்கிறவன் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான். அவன் புல் பேக் வந்தால் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ ட்ரெண்டில் இல்லாதவனை எடுக்கலான்னு பார்த்தா இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆகலை. ஓகேங்களா, அப்போ எப்படி தான் எடுக்கிறதுனா அவன் வந்து புல் பேக்கில் வரும்போது ட்ரெண்டில் இருக்கணும், எடுக்கணும். அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200ன்ற கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறான். இவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்? அவன் ஓப்பனு வரைக்கும் தான் போக முடியும், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போக முடியும், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான். இவன் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்? இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 250. எக்ஸாக்ட் இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 250 தாண்டில் பாருங்கள். அதாவது இவன் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் மேக்ஸிமம் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாமல் போனால் கூட அது வரைக்கும் தான் போக முடியும். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனாலும் அது வரைக்கும் தான் போவான். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாதனால என்ட்ரி எடுக்காத விட்டுட்டோம். அப்போ இவனை என்ன பண்ணுவோம், நம்ம இவன் போய் எப்படா ஓப்பனை தொடுவான், அப்போ ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இவன் போய் ஓப்பனை தொட்டான். ஓப்பனை தொட்டும் போது கண்டிப்பாக அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் என்ட்ரி புல் பேக்கில் கரெக்டாக வந்து நின்ட்டான். 24,300 24,300ன்ற புட் ஆப்ஷன் எக்ஸாக்ட் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்கில் வந்து நின்ட்டான்.
கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகுது பாருங்கள். இவன் வந்து புல் பேக் ஆகி அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது ட்ரெண்டில் இருக்கிறவன், பாசிட்டிவாக இருக்கிறவன் தெளிவாக வந்து உட்காடுறான். அவன் வந்து எங்கே போகக்கூடாதோ போக முடியாதோ, இதுக்கு மேலே அவனால் போகவே முடியாது. கால் ஆப்ஷனால் ஓப்பனை தாண்ட முடியாது. ஏன்னா மார்க்கெட் பயங்கரமான நெகட்டிவ். ஓப்பனை தாண்ட முடியாது. அந்த ஓப்பனில் போய் அவன் முட்டுறான். ஓப்பனை கீழே உடைச்சா அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோ எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், ஓப்பனுன்றது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் சப்போர்ட்டு, கீழே இருந்தால் ரெசிஸ்டன்ஸு. கரெக்டாக அவன் ரெசிஸ்டன்ஸுன்ற ஓப்பனை போய் டச் பண்ணும்போது இவன் பாருங்கள் கரெக்டாக சப்போர்ட்டில் அட்வான்ஸ் லெவலில் நிற்கிறான். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலுன்றதும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். மேலே இருந்தால் சப்போர்ட்டு, கீழே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ். இவன் பாருங்கள் மேலே பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக இருந்த 183 மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் ஆனவொன்னே புல் பேக் ஆகி மேலே போகிறான். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய பாயிண்ட்லாம் போகுமா அப்படின்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 400 பாயிண்ட்டு கேப் டவுனு, இன்னொரு 400 பாயிண்ட்லாம் மேலே போவானான்றதெல்லாம் 100% யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்தோன்னே 30 பாயிண்ட் கிடைக்குதா, அவ்வளோதான் விஷயம். உடனே கிடச்சிருச்சு ஒரு 1/4 மணி நேரத்தில் 155 195 30 பாயிண்ட் கிடச்சி நம்ம வெளியே வந்தாச்சு. 45 பாயிண்ட்டே போயிட்டான். ஓகேங்களா? வந்த ஐகி உடனே போயிடுச்சு மார்க்கெட். அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? ஆனால் சில பேர் இவ்வளோ பெரிய, அதாவது லைஃப் டைம் ஹைலேருந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகிருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து செல்லர்ஸ் வந்து லாஸ் ஆகக்கூடிய இடம் அது. ப்ராஃபிட் புக் பண்ணி, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஒரு 1000 பாயிண்ட்டெல்லாம் இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் இறங்காது இல்லையா? அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இவ்வளோ பெரிய கேப் டவுனில் கண்டிப்பாக ஆக தான் செய்யும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்போது. இப்போது ஒருத்தங்க வந்து பை பண்ணியிருக்காங்க, இல்லை செல்லே அடிச்சிருக்காங்க. லைஃப் டைம் ஐயில் ஒருத்தங்க வெள்ளிக்கிழமை மணிக்கு செல் அடித்து வச்சுக்கிறாங்கன்னு வச்சிங்களா, ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகுது அப்படின்னா 1000 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும்போது புக் பண்ணாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக புக் பண்ணுவாங்கள்ல. என்ன தான் பொசிஷனில் இருந்தாலும் அவங்க இன்னும் இறங்கணும்னு யாரெல்லாம் எதிர்பார்ப்பாங்களா? மேக்ஸிமம் 500 பாயிண்ட் தான். 1000 பாயிண்ட்டே இறங்கியிருக்கும்போது அவங்களுக்கு டபுள் லாபம். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ண தான் செய்வாங்க. அதே சேம் தான். ஓகேங்களா? அவங்க வந்து பொசிஷனை கட் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து பையர்ஸ் பொசிஷனை கட் பண்ணதுனால இவ்வளோ பெரிய கேப் டவுன். ஓகேங்களா? இன்னும் பொசிஷனை கட் பண்ணினே இருக்கிறதுனால இன்னும் மார்க்கெட் 400 பாயிண்ட் கீழே இறக்கிட்டான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால சொல்கிறேன் நான். ஓகேங்களா? நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலுன்றது தான் முக்கியம். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் முக்கியம். ஓகேங்களா? அது கரெக்டாக மீட் ஆனால் நம்ம பண்ண போகிறோம். பாசிட்டிவ் வந்தால் கால் எடுக்க போகிறோம், நெகட்டிவாக இருந்தால் புட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சில பேர் பாசிட்டிவாக இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நெகட்டிவாக இருக்கிறவனும் எடுப்போம். நம்ம ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே முக்கியமானது அட்வான்ஸ் லெவல். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னொன்று ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வந்தாலும் எடுப்போம், லோ உடைக்காமல் லோ உள்ள வந்தாலும் எடுப்போம், ஐயை உடைச்சாலும் எடுப்போம், லோ உடைச்சாலும் எடுப்போம். எல்லாத்துக்குமே முக்கியம் அட்வான்ஸ் லெவல். சுற்றி செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எடுத்தவொடனே எடுக்க முடியாமல் ஒரு 1/2 hour லேட் ஆச்சு. ஆக்சுவலாக 1/2 hour கூட கிடையாது, அதான் கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் 45 minutes ஆகிடுச்சு. ஓகேங்களா? பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அது எப்போ ஏற்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதை முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஏன்னா கால் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணுறான். அவன் எப்போ வேணால் ரிட்டர்ன் ஆவான்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று ஓப்பன் கீழே இருக்கிறவன், ப்ரீவியஸ் கோர்ஸ் கீழே இருக்கவன், எஸ்டர்டே லோ கீழே இருக்கவன், அவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம ஓப்பனாகவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கோம். இதை ஒன்றும் மறைமுகமாக மறைக்கல யாருக்கிட்டையும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் தெரியும். அப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா என்ன தான் அர்த்தம்? அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆகாமல் அவன் மேலே போகிறான். அப்போ அவன் எப்போ வேணால் ரிட்டர்ன் ஆவான். அப்படியே அவன் எங்கே போய் முட்டுவான்? மேக்ஸிமம் ஓப்பன் தான். அங்கே போகும்போது ட்ரெண்டில் இருக்கணும், எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அது. அதே மாதிரி தான் இவன் வந்து கரெக்டாக வந்து நின்னா பண்ணுறது. அழகான என்ட்ரி, சூப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் இன்றைக்கி. ரொம்ப ஈஸியான என்ட்ரி. ஓகேங்களா? அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக அழகாக சூப்பராக இதில் என்ட்ரி வந்தது. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின். அதாவது கால் பர்ஃபார்ம் பண்ணுறானேன்ட்டு டப்புன்னு போய்ட்டு காலை வாங்குறதோ, அதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சுருக்கோம். க்ளீனாக அட்வான்ஸ் லெவலில் மீட்டே ஆகலை பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? அது சும்மா ஃபேக்காக மேலே போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா அது ஃபேக்காக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ்,
அதனால் நம்ம புட்டு எடுத்தோம் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனதுனால. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாலும் எடுத்துருவோம் இன்றைக்கி என்ட்ரியை. ஏன்னா மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட். ஓகேங்களா? இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஓகேங்களா? பொறுமையாக இருந்து பண்ணணும். நம்ம 1000 தடவை சொல்லியிருக்கோம், என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கினாலும் டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? பொறுமையும் டிசிப்ளின் ட்ரேடும் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ட்ரியே எடுக்கலை முடியல, அட்வான்ஸ் லெவலில் எதுவுமே மீட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம விட்டுட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டா இருக்கோம், கிடையவே கிடையாது. 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் இல்லை 30 பாயிண்ட்டில் நம்ம வெளியே வர போகிறோம். அது டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை கன்சிடரேட் நம்ம டெய்லி கன்சிஸ்டண்டாக நம்ம டெய்லி ப்ராஃபிட் எடுக்க கற்றுக்கிட்டு அதை நம்ம பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாலே நம்ம மாதம் மாதம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமான ட்ரேடோ ரொம்ப ஏடாகூடமாக இருக்குது மார்க்கெட்னால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு அது செட் ஆகலன்னு தெரிஞ்சுதா, அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணி மறுநாள் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு கரெக்டாக செட்டப் கிடைக்குதோ அந்த செட்டப்பில் பண்ணாலே போதும். வாரம் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதுமானது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எஸ்டர்டே பிரேக் ஆகி உள்ளே வருதுன்னு வைங்களேன், மார்க்கெட்டை ஐயை பிரேக் பண்ணி உள்ளே வரனா, அப்போ நீங்கள் அந்த இடத்துல கால் பர்ஃபார்ம் பண்ணலைன்னு அர்த்தம், புட்டு தான் எடுப்பீங்க. அந்த இடத்துல ஒரு என்ட்ரிலாம் ரொம்ப பவராக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு புட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 2 லாட் எடுக்கிறீங்க, 30 பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு? 1500 ரூபா. ஓகேங்களா? ஏன்னா ஒரு லாட்டுக்கு ஆக்சுவலாக 750 ரூபா ப்ராஃபிட் வரும் 30 பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? 25 லாட்டுன்றதுனால 25 லாட் சைஸுன்றதுனால 10 பாயிண்ட்டுக்கு 250 ரூபா, 30 பாயிண்ட்டுக்கு 750 ரூபா ஒரு லாட்டுக்கு. 2 லாட் நீங்கள் அடிப்பீங்க. ஏன்னா லாட் சைஸ் சின்னதுன்றதுனா எல்லாருமே 2 லாட் தான் அடிக்கிறாங்க. இப்போது 1500 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு வாரத்தில் ஒரு என்ட்ரி இந்த மாதிரி கிடைச்சாலே போதும். ஹை உள்ள வர என்ட்ரி இல்லை லோ உள்ள வர என்ட்ரி. லோ உள்ள வந்தால் கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே மிக முக்கியம். அட்வான்ஸ் லெவல் தெரியாமல் இது பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, ஒரே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, 4 வாரத்துக்கு என்னாச்சு? 4 என்ட்ரி தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்போது 1500 4 வாரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? 6000 ரூபா ஆச்சு. ஓகேங்களா? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 ரூபா தான் இருக்கும். ஏன்னா இது லாட் சைஸ் சின்னதுன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 200 ரூபா இருந்தாலே நீங்கள் ஒரு லாட் அடிக்கிறதுக்கு 5000 ரூபா தான் தேவை. அப்போ 2 லாட்டுக்கு 10,000 ரூபா தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே. 200 ரூபா ப்ரைஸ் இருக்கா போகிறதுலன்னு வச்சுக்கிங்க, ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் தான் அது அவ்வளோ ப்ரீமியம் இருக்கும். மிச்சப்படி 150 ரூபா அப்படி தான் இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன், அதிகபட்சமே 10,000 ரூபா இருந்தால் போதும். 10,000 ரூபாய்க்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலே 4 வாரத்துக்கு 6000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இதில் சப்போஸ் ஸ்டாப் லாஸே அடித்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா 15 பாயிண்ட் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் 30 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி என்ட்ரிலாம் 30 பாயிண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அது நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் அது. ஓகேங்களா? நம்ம 15 பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த மாதிரி என்ட்ரியில் நீங்கள் பழகி இந்த மாதிரி எடுக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சாலே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சா கூட 15 பாயிண்ட் 750 ரூபா தான் போகும். பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? 2 ட்ரேட் லாஸ் ஆனால் கூட ஆக்சுவலாக 3000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் 1500 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 2 வாட்டி ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு வச்சுங்களேன், 750 ரூபா 1500 ரூபா. ஆனால் நீங்கள் 2 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா 3000 ரூபா. 1500 போனால் கூட அப்போ கூட 1500 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 10,000 ரூபாயில் எவ்வளோ %? 15%. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நெகட்டிவாக ஆனாலே ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஸ்டாப் லாஸே அடித்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 4 ட்ரேடில் 2 ட்ரேட் ஃபெயிலியர்னாலே ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க 15%. அப்போ இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக எடுக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு பண்ணணும் எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே மெயின் அட்வான்ஸ் லெவலில் வச்சு இந்த மாதிரி செட்டப்பில் ப்ராக்டிஸ் எடுக்க கற்றுக்கிட்டு அட்வான்ஸ் லெவலில் வச்சு எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லோரும் இந்த மாதிரி பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கன்றது தான் நம்ம டெய்லி வீடியோவில் சொல்கிறோம். பார்த்து ஃபாலோ பண்ணிங்க கைஸ். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது நம்ம வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.